தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். 12 மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதே போல எந்த மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், அது தொடர்பான விவரங்கள் இருக்கிறதா? வணக்கம். சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்கள்ல மதியம் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், தென்காசி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 8 மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும், அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள்ல மதியம் 1 மணி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மதியம் 1 மணி வரை 12 மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையின்படி இன்றைய தினம் 10 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே நேற்றைய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மதியம் 1 மணி வரை சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு எந்தவிதமான கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படாத சூழ்நிலையில் நேற்று நகரின் பல பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்த நிலையில சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களிலும் மதியம் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.